ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு பொதுத்தமிழ் புத்தகத்தில் இருக்கிற முதல் 25 முக்கியமான கொஸ்டின் பார்க்க போகிறோம். இதில் அடுத்த 2வது பார்ட்டு இன்னொன்று போடுறோம், அதையும் பாருங்கள். இதில் அதே மாதிரி ஒரு கொஸ்டின்லேயும் அந்த கொஸ்டினை ஒரு நிமிஷம் நல்லா ரீட் பண்ணுங்கள். ஏன்னா கொஞ்சம் அதில் எக்ஸ்ட்ரா டீட்டெயில் இதெல்லாம் கொடுத்துருக்கோமோ அதிலிருந்து கொஸ்டின் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஸ்டினை ஃபுல்லாக ரீட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கொஸ்டின்: என் பகுத்தறிவு பிரச்சாரத்திற்கும் சீர்திருத்த கருத்துக்களுக்கும் முன்னோடிகளாக திகழ்ந்தவர்கள் பண்டிதமணி அயோத்திதாசரும் தங்கவயல் அப்பாதுரையாரும் ஆவார்கள் என்று கூறியவர் தந்தை பெரியார். வாடாத பூ போன்ற மங்கை நல்லால் மணவாளன் இறந்தால் பின் மணத்தல் தீதோ என்று கூறியவர் பாரதிதாசன். மரபு நிலை திரியின் பிரிது பிரிதாகும் இவ்வரி இடம்பெற்றுள்ள நூல் தொல்காப்பியம். மதியிலி அரசர் நின் மணரடி பணிகிலர் வானகம் ஆழ்வாரே என்று கூறும் நூல் நந்தி கலம்பகம். சங்கொடு தாரை களம் தழங்கொலி முழங்கப்பெறி வெங்குரல் பம்பை கண்ட வியன்துடி திமிலை தட்டி இவ்வரி இடம்பெற்றுள்ள நூல் பெரிய புராணம். விழிகளை இழக்க நேரிட்டாலும் கூட தமிழ்த்தாயினை இழந்துவிடக்கூடாது என்றவர் இளங்குமரனார். சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையான் பங்கைய கண்ணானை பாடலோர் எம்பாவாய் எந்நூலில் இடம்பெற்றுள்ளது. இது திருப்பாவை. நல்லியாழ் மறுப்பின் மெல்ல வாங்கி பாணன் சூடான் பாடினி அணியாள் இவ்வரி இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு. கின் என்று இசை முதலும் திருக்கோதார் தென்னீரே என்று பாடியவர் சுந்தரர். இயற்கை இறை அருள் என்று அழைக்கப்படும் நூல்கள் தேவாரம், திருவாசகம், திருவாய்மொழி. சிறியிலை நெல்லி தீங்கனி குறியாது சாதல் நின்னகத்து அடக்கி சாதல் நீங்க மெக்கீந்தனையே என்று கூறியவர் ஔவையார். அயோத்திதாச பண்டிதர் மருத்துவமனை தமிழ்நாட்டில் எங்குள்ளது? தாம்பரம். சேர மண்டலம், பாண்டிய மண்டலம் ஆகிய பகுதிகளில் 8ஆம் நூற்றாண்டு முதல் 11ஆம் நூற்றாண்டு வரை கிடைக்கும் சாசனங்களில் என்ன எழுத்துக்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளன? வட்டெழுத்துக்கள். உலக பெரும்பரப்பையும் இயக்கத்தையும் சுட்டும் சொல் மாஞாலம். ஆமா என்ற சொல்லின் பொருள் காட்டுப்பசு. ஒற்றை கொம்பு மற்றும் இரட்டை கொம்பை கண்டிருந்தவர் வீரமாமுனிவர். தவண்டை என்று அழைக்கப்படும் கருவியின் பெயர் உடுக்கை. கொல்லிகாலன் என்று அழைக்கப்படும் ஆழ்வார் குலசேகர ஆழ்வார். வஞ்சி நெடும்பாட்டு என அழைக்கப்படும் நூல் பட்டினப்பாலை. திராவிட சிசி என்று ஆதிசங்கரர் யாரை அழைத்தார்? திருஞான சம்பந்தர். எட்டித்தொகையில் அகம் பற்றிய நூல்கள் எத்தனை? 5. முதற் சங்கத்தில் உருவான நூல் எது? அகத்தியம். பரிவாதினி என்னும் வீணை எந்த மன்னன் காலத்தில் வழக்கத்தில் இருந்தது? பல்லவ மன்னன். கொன்றை குழல், முல்லை குழல், ஆம்பல் குழல் என பல வகையான குழல்களை எந்த நூலின் மூலம் அறியலாம்? சிலப்பதிகாரம். மேத்தாவின் சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் எது? ஆகாயத்துக்கு அடுத்த வீடு. ஆலங்குடி சோமு திரைப்படல் பாடல் ஆசிரியராக புகழ்பெற்ற இவர் எந்த மாவட்டத்தை சார்ந்தவர்? சிவகங்கை. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு 25 கொஸ்டின்ஸு. அடுத்தது பார்ட் 2ல் இன்னொரு 25 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ.